ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற லைவ் வந்து பார்த்திங்கன்னா பாமினி விஜயநகர அரசுகள். சரிங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 7th 11th ரெண்டுலேயுமே இருக்கும். ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 85 கொஸ்டின் மேலே எடுத்திருக்கு. இதில் அவ்வளோதான் எடுக்க முடியும். சரிங்களா? அதுலேயும் முக்கியமான கொஸ்டின்லாம் எதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், தலைக்கோட்டை போர். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எந்த வருஷம்னு கேட்காதீங்க. ஏன்னா முகலாயர்கள், அரேபிய துருக்கிய சுல்தான்கள், விஜயநகர பாவனி அரசுலாம் ஆரம்பத்திலிருந்து இருக்கு. வெரி குட். ஆப்ஷன் பி 1565 தலைக்கோட்டை போர். சரிங்களா? ஸோ அடுத்து, பாமினி விஜயநகர அரசுகள் டேஸ் ஆற்றிடை பகுதியை கட்டுப்படுத்த தங்களுக்குள் கடுமையாக போரிட்டனர். அந்த ஆற்றிடை பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா தோஆஃப்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டான எந்த பகுதி அப்படிங்கிறது இதில் இருக்குது 3ல். வெரி குட். ஆப்ஷன் பி ரெய்ஷூர். ரெய்ஷூர் 7thலையும் சரி 11thலையும் சரி இந்த ரெய்ஷூர் பகுதியை கட்டுப்படுத்த வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் போரிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நதிக்கரைகள் வரும். சரிங்களா? கிருஷ்ணா, துங்கபத்ரா, கிருஷ்ணா இன்னொரு நதியோடு சேர்ந்து அதுக்கு கூட சேர்த்து இந்த 2 ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி ரெய்ச்சூர். ஸோ அடுத்து, தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் நாணயங்களில் 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு தன்னைத்தானே பொறிச்சுக்கிட்டார். ஏன்னா நிறைய வெற்றிகளை பார்த்துருப்பார். யார் அவர்? கரெக்டு தான். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? ஜாபர்கான். ஜாபர்கான் தான் என்னன்னு பேரை மாற்றிக்குவார், பாமன்ஷா அப்படின்னு மாற்றிக்குவார். பாமன்ஷா அப்படின்னு மாற்றிக்கிட்டு பாமினி அரசை தோற்றுவிப்பார். ஜாபர்கான்னாலும் ஒன்று தான். சரிங்களா? பாமன்ஷா அப்படின்னாலும் ஒன்று தான். ஹசன் கங்கு அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? அவருக்கு மொத்தம் 3 பேர் இருக்கும். ஹசன் கங்கு, அலாவுதீன் பாமன்ஷா, பாமன்ஷா. சரிங்களா? அலாவுதீன் ஹசன் எல்லாமே அவரோட பேர் தான். சரியா? யார்? ஜாபர்கான். மதுரா விஜயம். மதுரா விஜயம் என்ற நூலை இயற்றியவர். மதுரா விஜயம்னா மதுரைக்கு போகிறது. விஜயம்னா நான் வந்திருக்கான், இன்னைக்கு இந்த இடத்துல விஜயம் செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே போகிறது. ஸோ மதுரா விஜயம்னா மதுரை விஜயம், மதுரைக்கு போர் புரிஞ்சு போகிறத பற்றியான ஒரு நூல். அதை இயற்றியவர் யார்? வெரி குட். ஆப்ஷன் பி கங்காதேவி. இவங்க யாரு? குமார கம்பண்ணாவோட மனைவி. குமார கம்பண்ணா யாரு? முதலாம் தேவராயர் இருப்பார், புக்கர் இருப்பார், அவரோட பையன். சரிங்களா? குமார கம்பண்ணாவோட வைஃப் இவங்க. ஸோ குமார கம்பண்ணாவை பற்றி எழுதியிருப்பாங்க. விஜயநகர அரசு சங்கம வம்ச சகோதரர்களான ஹரிஹரர், புக்கர் ஆகியோரால் டேஸ் நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது விஜயநகர அரசு. ஸோ 4 வம்சம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இதை தோற்றுவித்தது யார்? அந்த விஜயநகர அரசு. விஜயம்னா வெற்றின்னு அர்த்தம். வெற்றி நகர அரசு. அதை தோற்றுவித்தவர் யார்? ஹரிஹரர், புக்கர். எந்த நதிக்கரையில் தோற்றுவிச்சிருப்பாங்க? இந்த நதிக்கரை துங்கபத்ரா. துங்கபத்ரா அப்படிங்கிற நதிக்கரையில் தான் அதை தோற்றுவிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த கேள்வி, முதலாம் முகமதுவின் ஆட்சிக்கு பின் பாமினி அரசின் தலைநகரம் குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு எந்த ஆண்டு மாற்றப்பட்டது? ஸோ முதலாம் முகமது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குல்பர்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும், தலைநகரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குல்பர்கா தாக்கப்படும். தாக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? முதலாம் முகமதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆட்சி புரிவாங்க. அந்த காலத்தில்
குல்பர்காவிலேருந்து பீடாருக்கு மாற்றிடுவார். ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ எந்த வருஷம்? ஆயிரத்தி 429, ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ அடுத்து கோல்கொண்டா. கோல்கொண்டா கோட்டையை கட்டிய ககாத்திய வம்ச அரசர் யார்? நான் இது வரைக்கும் போனதில்லை. நம்ம கிருஷ்ணன் சாரும் மேடம் ஜெயந்தி மேடமும் போய் அங்கேருந்து லைவாகவே ஒரு வீடியோ வந்து போட்டுப்பாங்க. அப்போ கோல்கொண்டா கோட்டைக்கு மைசூர் போய், சாரி ஹைதராபாத் மைசூர் தான் நினைக்கிறேன். வெரி குட், ஆப்ஷன் டி, ராஜா கிருஷ்ணதேவ். ஸோ கோல்கொண்டா கோட்டைக்கு போய் யார் வீடியோ போட்டது? நம்ம கிருஷ்ணன் சார். ஸோ ராஜா அவரே ஒரு கிங்கு மாதிரி தானே. ஸோ அதான் ராஜா கிருஷ்ணதேவ். சரியா? எல்லா கேள்விக்கும் என்னால் ஷார்ட்கட் சொல்ல முடியாது. ஷார்ட்கட் வச்சு சொல்கிறது என்னோட ஸ்டைல் இல்லை. சில கேள்விக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகே, 8வது கேள்வி. டேஷ் நதிக்கரை விஜயநகர பாமணி அரசுகளை பிரிக்கும் எல்லை கோடாக அமைந்திருந்தது. எந்த நதி விஜயநகர அரசையும் பாமணி அரசையும் பிரிக்கிற எல்லை கோடாக இருக்கும்? இதுக்கு அந்த ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரிக்கிறதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. நிரந்தர எதிரியாக இருந்திருப்பாங்க இவங்க 2 பேரும். ஸோ எந்த நதி? எந்த நதி? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா நதி. ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா நதி. சரியா? அடுத்து 9. கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்த நாயக்க முறையை பற்றிய தகவல்களை தரும் இலக்கியம். நாயக்க முறை என்னது? நயங்கரா அமைப்புன்னு சொல்லுவாங்க. அது யார் தோற்றுவிச்சிருப்பாரு? கிருஷ்ணதேவராயர் தான் தோற்றுவிச்சிருப்பார். அந்த நயங்கரா அப்படிங்கிற நாயக்க முறையை பற்றிய தகவல்களை தரும் இலக்கியம் எது? வெரி குட். எது? ராயவாசகமு. ராயவாசகமு அப்படிங்கிற நூல் தான் அந்த நாயக்க முறைனா என்னது? பிரித்து விடுறாங்கல்ல, திருமலை நாயக்க முறை. இந்த நாயக்க முறையை வந்து பிரித்து விடுறதை பற்றி சொல்கிறது நயங்கரா முறை. சரிங்களா? அடுத்து 3ஆம் முகமதின் காலகட்டத்தில் அரசின் பிரதமர் அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் விளங்கியவர். இவரை பற்றிய குறிப்புகள் பழைய புத்தகத்தில் இல்லை. ஆனால் புது புத்தகத்தில் 7வது புத்தகத்திலையும் இருக்கும், 11வது புத்தகத்திலையும் இருக்கும். அந்த 3ஆம் முகமதோட ஆட்சி காலத்தில் இருந்த அவரோட ரைட் ஹேண்டு. அவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாமணி அரசு வந்து பார்த்திங்கன்னா பலம் வாய்ந்ததாக இருக்கும். அவரோட பேர் என்ன? வெரி குட், ஆப்ஷன் டி, மகமது கவான் அல்லது முகமது கவான். அவரு தான் 3ஆம் முகமதுக்கு பக்க பலமாக இருந்திருப்பார். அவரால் தான் அந்த ஆட்சியை காப்பாற்றப்பட்டிருக்கும். பாமணி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர். பாமணி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர். பாமணி அரசை தோற்றுவித்தவர் தான் அலாவுதீன் ஹசன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் இருந்திருப்பார். அவருக்கு அப்புறம் வந்தவங்களில் அதுக்கு வலுவான அடித்தளத்தை யார் போட்டிருப்பா? முதலாம் முகமது ஷா அல்லது முதலாம் முகமது. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாமணி அரசிற்கு ஒரு வலுவான ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்துருப்பார். புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்படியே. ஹரிஹரர் புக்கர் இரு சகோதரர்களால் டேஸின் தென்பகுதியில் விஜயநகரம் நிறுவப்பட்டது. இப்போ தான் பார்த்தோம், துங்கபத்ரை நதிக்கரை. சரிங்களா? அதோட பேர் என்ன? விஜயநகரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி நகரம். ஸோ இது எந்த ஊரில் இருக்கு? எந்த ஊரில் இருக்கு? எந்த ஸ்டேட்? கர்நாடகா. மகாராஷ்டிரா வராது, மத்திய பிரதேஷ் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை 2ஐயும் போட்டு குழப்பிக்கூடாது. கர்நாடகாவா ஆந்திராவா அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பாங்க. ஸோ தெலுங்கு மொழி வரதுனால ஆந்திரான்னு நினச்சிக்கூடாது. இது என்னது? கர்நாடகா. சரியா? ஸோ அடுத்து ரொம்ப நல்ல கேள்விங்க. சரியான வரிசை. இது மாதிரி கேள்வி வரும். சரியான வரிசை என்னது? வெரி குட், சூப்பர். ஆப்ஷன் சி, சங்கம சாளுவ துளுவ அரவீடு. சங்கம அரசர் தோத்து வச்சிருப்பாங்க.
சாளு வம்சம் வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போய் அரவிடு வம்சத்தோட விஜயநகர ஆட்சி முடிஞ்சிடும். இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது என்னென்ன வருஷங்கிறது முக்கியம். இந்த 4லையுமே பெயர் சொல்லக்கூடிய அரசர்கள் யாராருன்னு தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, சங்கம வம்சத்தின் கடைசி அரசர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர். இந்த இரண்டாம் அப்படின்னா இரண்டாம், முதலாம், ஒன்றாம், ரெண்டாம்னு அர்த்தம். சரிங்களா? அது இந்த முதலாம் விருபாட்சி நாயர், முதலாம் விருபாட்சி ராயர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா இடம் பத்தாதுன்னு நம்ம அப்படி மாற்றிருக்கோம். யாரு? வெரி குட், இரண்டாம் விருபாட்சி ராயர். இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கம வம்சத்தோட கடைசி அரசர். சரியா? டேஸ் என்பவர் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். அவரை பற்றி மேலேயே நாம் பார்த்தோம். மதுரை சுல்தானியம். மதுரை சுல்தானியம்னா எது? இந்த அரேபிய துருக்கிய சுல்தானிய முறையை ஒழிச்சிட்டு அங்கே நாயக்க முறையை கொண்டு வரதில் வெற்றி பெற்றிருப்பார். யார்? இப்போ தான் பார்த்தோம். மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலோட ஆத்தர் இல்லை, ஹீரோ குமாரகம்பனா. பாட்டுடை தலைவன், அந்த நூலோட தலைவன் யார்? குமார கம்பண்ணா அல்லது கம்பண்ணா, இளவரசர் முதலாம் புக்கரோட பையன். சரிங்களா? அடுத்து, விஜயநகர் அரசு உருவாகி பாமணி அரசு நிறுவப்பட்டது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? ஆக்சுவலாக விஜயநகரம் வந்து பார்த்தீங்கன்னா 1336. இது 1347. ஸோ இதுலேருந்து இதை கழிங்க. ஒன்று ஒன்று. ஸோ 11 வருஷம் அப்படிங்கிறது தான் கணக்கு. எத்தனை ஆண்டுகள் கழிச்சு? 10 வருடம் கழிச்சு 11ஆவது வருடம் உதயமாயிருக்கும். ஒருவேளை 11ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணி போட்டுங்க. இந்த மாதிரி பெக்குலியரான சில கேள்விகள் கேட்பாங்க. அதில் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்கோசம் இந்த கேள்வி நம்ம எடுத்திருக்கு. புரியுதா இல்லையாங்க? உங்களுக்கு விஜயநகரம் வந்து பார்த்தீங்கன்னா 1336. சரிங்களா? இது 1347. இது எத்தனை கூட்டணும்? 10. 10 முடிஞ்சு 11ஆவது வருஷத்தில் தான் இது வந்து வளர்ந்துருக்கும். ஸோ எப்படி ஆப்ஷன் கேட்குறாங்களோ அது மாதிரி போட்டுங்க. புரியுதா? அதுக்கு தான் இந்த கேள்வி எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வருஷத்தை கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டுருங்க. சரியா? ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர். ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர். கர்நாடகா மேலே தான் ஒடிசா இருக்கும். அவங்களுக்கும் விஜயநகர அரசருக்கும் சில பேர்த்துக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்கும். அதில் அந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார்? யாரு? முதலாம் தேவராயர். முதலாம் தேவராயர். சரியா? ஸோ அந்த மாதிரி மேலே இருக்கிற கொஸ்டின் மாதிரி ரொம்ப பிரச்சனைலாம் வராதுமா. அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். சரியா? ஸோ அடுத்து, கிருஷ்ணதேவராயர் போர்களின் மூலம் தாம் பெற்ற செல்வங்களை மிக பெரும் தென்னிந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலம் கோவில்களின் நுழைவாயில்களில் கோபுரம் நிறுவினார். அதாவது கோயிலோட விமானம் இங்கே இருக்கும், அதை சுற்றி 4 கோபுரம் இருக்கும். இதுதான் கோபுரம். இந்த கோபுரம் அமைக்கிற முறை வந்து பார்த்திங்கன்னா இவங்க காலத்தில் தான் பெரிய பெரிய கோபுரமாக வந்துச்சு. ஸோ அதை கொண்டு வந்தவர் யார்? கிருஷ்ணதேவராயர். ஸோ அவர் இப்புகழை சேர்க்கும் வண்ணம் அக்கோபுரங்கள் தேவ கோபுரம் என்று அழைக்கப்பட்டன. எது சரி எது தவறு? இல்லை ரெண்டுமே சரியா? இல்லை, ரெண்டுமே சரியில்லை. தேவகோபுரம் இல்லை, அதுக்கு பேர் என்ன? ராயகோபுரம். கிருஷ்ணதேவராயர் கொடுத்ததுனால அந்த கோபுரத்தெல்லாம், அந்த கோபுரங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ராயகோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கோவிலுக்கு நிறைய கொடை பண்ணியிருப்பார். கிருஷ்ணதேவராயர் அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை இறக்குமதி செய்தார். போர்ச்சுகீசிய அரேபிய வணிகர்களுடன் கிருஷ்ணதேவர் சிறந்த நட்புறவை கொண்டிருந்தார். கரெக்டா? விஜயநகர பேரரசுக்கிட்டே வந்துடுவாங்க.
அதுக்கப்புறம் முகலாயர் காலத்தில் தான் வந்து ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுவாங்க, குடியேற்றங்களை நிறுவ ஆரம்பிப்பாங்க. போர்ச்சுகீஸை மாலி வாஸ்கோடகாமாலாம் 1498 இந்தியாவுக்கு வந்துடுவார். சரி, இந்த கேள்வி வரும். ஆப்ஷன் ஜி 1, 2 ரெண்டுமே சரி. சரி, இப்படி பண்ணனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இது இருக்குல்ல சுங்கவரிலாம் வந்து சுங்கவரி அதிகமாக வரும். ஏன்னா நல்ல நட்புறவு மெயின்டைன் பண்ணுவார் கிருஷ்ணதேவராயர். அதன் மூலமாக பொருளாதாரம் வளரும். சரிங்களா? ஸோ அடுத்து, அஷ்டதிக் கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் யாருடைய அவையை அலங்கரித்தது? ரொம்ப முக்கியம். சிவாஜி நேற்று பார்த்துருப்போம். அதில் அது பேர் என்ன? அஷ்டபிரதான். சரிங்களா? சிவாஜி வச்சிருந்த அதுக்கு பேர் என்ன? அஷ்டதிக் கஜங்கள். அஷ்டனா 8. அஷ்டதிக் கஜங்கள் யார் அவை? கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? சிவாஜி வச்சிருந்தது அஷ்டபிரதான, கிருஷ்ணதேவராயர் வச்சது அஷ்டதிக் கஜங்கள். சரியா? அஷ்டதிக் கஜங்களில் மகத்தானவர் என்று அறியப்பட்டவர், அதாவது இங்க பாருங்க 8 இலக்கிய மேதைகள். ஸோ அதுல மகத்தானவர் யாரு? ஸோ இவருக்கு ஃபேமஸான ஒரு பேர் இருக்கும். வெரி குட். ஆப்ஷன் பி அல்லசானி பெத்தனா. இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, தெலுங்கு ஆந்திரா கவிதையின் பிதாமகன். தெலுங்கு கவிதை அல்லது ஆந்திரா கவிதையின் பிதாமகன்னு சொல்லுவாங்க அல்லசானி பெத்தன்னா. சரிங்களா? மனுசரிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்திலேருந்து தெலுங்குக்கு மாற்றிருப்பார். நிறைய நூலை மாற்றிருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்து, முதலாம் முகமது ஷா எந்த ஆண்டு வாராங்கல் அரசரோடு போரிட்டார்? முதலாம் முகமது ஷா எந்த ஆண்டு வாராங்கல் அரசரோடு போரிட்டார்? எந்த ஆண்டு? வெரி குட். 1368. ஆப்ஷன் சி. சரியா? ஸோ அடுத்து, எந்த ஆண்டு அலாவுதீன் ஹசன் தௌலபாத் நகரை கைப்பற்றி பாமன்ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்துக் கொண்டார்? ஆல்ரெடி நாம் மேலே பார்த்தோம். அலாவுதீன் ஹசன் பாமன்ஷாங்கிற பேரில் பாமனி அரசு தோற்றுப்பார். என்ன கேள்வி கேட்குறாங்க? பாமனி அரசு தோற்றுவித்தது. ஆயிரத்தி 1347 மேலே பார்த்தோம்ல, மறந்துடாதீங்க. அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா தனது தலைநகரை எங்கு மாற்றினார்? இந்த கேள்வியும் நம்ம பார்த்துருப்போம் மேலே. இங்கேருந்து இங்கே மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா தேவகிரி அல்லது தௌலதாபாத், அதை என்ன பண்ணுவார், முகமது பின் துக்ளக்கிட்ட இருந்து கைப்பற்றிருப்பார். ஸோ அங்கே இருக்கிற தலைநகரை தௌலதாபாத்லேருந்து எங்கே மாற்றிருப்பார் அப்படின்னா, எங்கே மாற்றிருப்பார்? குல்பர்காவுக்கு அப்புறம் இவருக்கு பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, குல்பர்காலேருந்து பீடாருக்கு மாற்றுவாங்க. 1347 இருந்ததா 1429 பக்கமாக பீடாருக்கு மாற்றிருப்பாங்க. மேலே கேள்வி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ ஹசன் கங்கின் காலத்துக்கு பிறகு பாமனி அரசின் தலைநகர் பீடாருக்கு மாற்றப்பட்டது. மேலே தப்பாக சொல்லிட்டேன், கீழே இருக்கும். ஸோ அதான் 1429. குழப்பத்துக்காக சொன்னேன். சரிங்களா? என்ன வருஷம்? 1429. ஸோ தேவகிரியிலிருந்து குல்பர்காவுக்கு மாறின வருஷம் 1347. இதிலிருந்து பீடாருக்கு மாறுந்து எப்போ? 1429. சரியா? பாமனி வம்சத்தில் மொத்தம் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றனர்? பாமனி வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றனர்? எத்தனை அரசர்கள்? வெரி குட், 18 அரசர்கள். சரியா? அடுத்த கேள்வி, கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 210 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுடன் இக்கோட்டை பெயர் பெற்றது.
கோட்டையின் மிக உயரமான இடம் பாலாஹிசார். தர்பார் மண்டலத்திலிருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. எது தவறு, எது ரைட்டு? கண்டுபிடிச்சிருப்பீங்க. எது? இதுதான் தவறு. எதில் தப்பு பண்ணியிருக்காங்க? தொலைவு. ஹைதராபாத்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 11 கிலோமீட்டர் தான். சரிங்களா? எத்தனை மீட்டர் உயரம்? 210 இல்லை, அப்படியே உள்டா 120. சில சமயம் டிஎன்பிசியில் இதே மாதிரி மாற்றியும் கொடுப்பாங்க. மாற்றி கொடுக்காம இந்த இடத்துல ஏதாவது கூட தப்பு பண்ணுவாங்க, பார்த்துங்க. சரிங்களா? அடுத்து, முதலாம் முகமது ஷா 2 மசூதிகளை கட்டியிருப்பார். எங்கே கட்டியிருப்பார்? முதலாம் முகமது ஷா முதலாம் முகமது ஷா காலத்தில் பாமினியோட தலைநகர் எது? குல்பர்கா. அங்கே தான் 2 மசூதிகளையும் கட்டியிருப்பார். 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சிங்க. சரியா? 2ஆம் முகமது எந்த ஆண்டு அரியணை ஏறினார்? 2ஆம் முகமது எந்த ஆண்டு அரியணை ஏறினார்? ஆயிரத்தி 378. இதுவும் 7வது புத்தகத்தில் வருஷத்தை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து, 2ஆம் முகமதின் ஆட்சிக்கு பின் டேஸ் ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் குறிப்பிட்டு சொல்லும்படியாக அரசராக 3ஆம் முகமது திகழ்ந்தார். 2ஆம் முகமதோட ஆட்சிக்கு பின்னாடி எத்தனை வருஷம் கழிச்சு 3ஆம் முகமது வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்று ஒரு நல்ல அரசராக திகழ்ந்திருக்கார்? முதலாம் முகமது ஷா, 2ஆம் முகமது ஷாக்கு அப்புறம் 3ஆம் முகமது ஷா வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 85 வருஷம் ஆச்சு. சரியா? கிருஷ்ணதேவராயர் ஜம்பாவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை எந்த மொழியில் எழுதினார்? இவர் 2 முக்கியமான நூலை எழுதியிருப்பார். சரிங்களா? 2மே வெவ்வேறு மொழியில் எழுதியிருப்பார். ஜாம்பாவதி கல்யாணம் அப்படிங்கிற நாடக நூல் எந்த மொழி? சமஸ்கிருதம். ஜாம்பவாதி கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். அதாவது இந்த ராமாயணத்தில் ஜாம்பவான்னு ஒருத்தர் இருப்பார், தெரியுங்களா? ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பவான்னு ஒருத்தர் இருப்பார். ரொம்ப பலம் வாய்ந்த, நிறைய புத்திசாலித்தனமான ஒரு கரடி. அது ஆக்சுவலி கரடி மாதிரி இருப்பார், கரடி உருவத்தில் இருப்பார். அவரோட பொண்ணை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பாவதி கல்யாணம். கிருஷ்ண பரமாத்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு கதை. அது எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர். சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார். சரிங்களா? அவங்களோட பொண்ணு ஜாம்பவானோட பொண்ணு தான் ஜாம்பாவதி. சரிங்களா? ஸோ அடுத்து, பாண்டுரங்க மகாத்தியம் என்ற நூலை எழுதியவர். பாண்டுரங்க மகாத்தியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர். சின்ன வயசுல இவர் கதையை கேட்டு தான் நம்ம வளர்ந்துருப்போம். இவரை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். யார்? தெனாலிராமன். தெனாலி ராமகிருஷ்ணா அலைஸ் தெனாலிராமன். சரியா? ஸோ அடுத்து, விஜயநகர அரசமைப்பின் சரியான வரிசையை தேர்ந்தெடுங்கள். பேரரசு, மண்டலங்கள், ஸ்தலங்கள், நாடுகள், கிராமங்கள் அப்படியே கலைச்சி போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பேரரசு எல்லாத்தையும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் எது? எது? வெரி குட். ஆப்ஷன் சி, பேரரசு, மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமங்கள். சரிங்களா? கிராமம், இது வட்டம், இது மாவட்டம், இது மாநிலம், இது அரசாங்கம், அப்படி வரும். சரியா? விஜயநகர பேரரசில் டேஸ் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. அதோட பேர் என்ன? அதோட பேரு கராட்டுகள், கில்டுகள், நியாய தர்ஷா, குரோம்கள். ஆப்ஷன் பி கில்டுகள். ஆப்ஷன் பி கில்டுகள். சரிங்களா? ஸோ அடுத்து, அமுக்தமால்யா
கிருஷ்ணதேவராய எழுதினார். கிருஷ்ணதேவராய எழுதின அமுக்தமால்யா அப்படிங்கிறதுக்கு யாரோட கதை அப்படின்னா பெரியாழ்வாரின் மகளான கோதைன்னு சொல்லியிருக்காங்க. கோதை தேவி, நமக்கு அவங்களை என்னன்னு தெரியும், ஆண்டாள். சரிங்களா? அமுக்தமால்யா அப்படிங்கிறதுக்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என்று பொருள். ஆண்டாள் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணரையே தன்னோட விஷ்ணு பகவானே தன்னோட கணவனாக நினச்சிக்கிட்டு பாட்டு பாடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் பெரியாழ்வார் என்ன பண்ணுவார், மாலையை கோர்த்து கொண்டு வரும்போது அதை தான் போட்டுக்கிட்டு மறுபடியும் கிருஷ்ணனுக்கு போடுவார். ஸோ அதான் சூடி கொடுத்த சுடற்கொடி. ஸோ அமுக்தமால்யா அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என்ற அர்த்தம். ஸோ இரண்டு கூற்றும் சரி. ஸோ இது எழுதினவர் யார், கிருஷ்ணதேவராயர். ஆண்டாளோட கதை. சரிங்களா? எந்த மொழியில் எழுதியிருப்பார், எந்த மொழியில் எழுதியிருப்பார்? அமுக்தமால்யா, அமுக்தமால்யா அல்லது ஆமுக்தமால்யா அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு படத்தில் ஹீரோயின் பேர் கூட அமுக்தமால்யா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. தெலுங்கு. ஆப்ஷன் டி தெலுங்கு. ஸோ ஜாம்பாவதி சமஸ்கிருதம், அமுக்தமால்யா தெலுங்கு. ரெண்டே எழுந்து ஒரே ஆள் தான் கிருஷ்ணதேவராயர். முகமது கவானின் மதராசா. மதராசானா என்ன, இஸ்லாமிய கல்விக்கூடத்துக்கு பேர் மதராசான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்விக்கூடம் எங்கு அமைந்துள்ளது, எங்கே இவர் ஆரம்பித்தார்? மூன்றாம் முகமதோட வலதுகை. கல்வி சீர்திருத்தம் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். அதில் ஒரு சீர்திருத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா மதராசா. அதை எங்கே வச்சிருப்பார்? பீடார். எங்க? பீடாரில் வச்சிருப்பார். சரியா? தவறான இணை. பாமினி அரசின் 8 அமைச்சர்கள். பாமினியில் இருந்த முதலாம் முகமது ஷாவும் அஷ்டதிக் கஜங்கள் மாதிரியே 8 அமைச்சர்கள் வச்சிருப்பாங்க. அதில் எது தவறானது? வெரி குட். ஆப்ஷன் டி அமீர் ஜூ ஜும்லா. ஸோ அவரோட பேர் என்ன, நிதியமைச்சர் தான் அவர். உதவி நிதியமைச்சர்லாம் வரமாட்டாங்க. இது நிதியமைச்சர். சரியா? அடுத்து தவறான இணை. அதே தான் அடுத்த 8. மொத்தம் 8 இல்லையா? மேல் நாலு கீழ் நாலு. இதில் எது தவறானது? இதுலேயும் ஆப்ஷன் டி தான். சதார் இ ஜஹான் படைத்தளபதி. ஆக்சுவலாக அவர் யார், தலைமை நீதிபதி. தலைமை நீதிபதி. சரிங்களா? அடுத்து பாமினிய சுல்தானியம் படிப்படியாக எத்தனை சுதந்திரமான தக்கான அரசுகளாக சிதைந்தது? பாமினி சுல்தானியம் எத்தனை அரசா வந்து சிதைஞ்சிருக்கும்? வெரி குட். என்னது? 5. சரிங்களா? பீடார், பீஜப்பூர், அகமது நகர், பிரார், கோல்கொண்டா. பீஜப்பூர், பிடார், பிரார். சரிங்களா? அதுக்கப்புறம் அகமது நகர், கோல்கொண்டா. அது மாதிரி 5ஆக பிரிஞ்சிருக்கும். அவர் 4ஆக வச்சுருந்துருப்பார். பீஜப்பூர், பிடார், குல்பர்கா அப்படின்னு 4ஆக வச்சுருப்பார். கோல்கொண்டா ஒன்று ஆடாயி 5ஆக பிரிஞ்சு போயிடும். சரியான வரிசையை தேர்ந்தெடுங்க. ஆக்சுவலாக 11th புக்கில் ஒரு வரிசை இருக்கும். சரிங்களா? 7th புக்கில் ஒரு வரிசை இருக்கும். இது 7th புக்கில் இருக்கிற வரிசை. 11th புக்கில் ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் வர மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டையும் சேர்ந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. தசரா நாயகர் அப்புறம் வீரசிம்மர் வருவார். வீரசிம்மருக்கு அப்புறம் கிருஷ்ணதேவராயர் வருவார். ஸோ இங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தசரா நாயக்கர், கிருஷ்ணதேவர, அச்சுதாயர், முதலாம் வேங்கடர், சதாசிவராயர். இதுதான் சரியான வரிசை. இது 7வது புத்தகத்தில் இந்த வரிசையே கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த கேள்வி எடுத்திருக்கு. சரியா? ராட்சத தங்கடி என்றறியப்பட்ட போர். ராட்சத தங்கடி. இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. 1565 நடந்தது. வெரி குட். ஆப்ஷன் சி தலைக்கோட்டை போர்.
இதுக்கு என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ராட்சத தங்கடி 1565. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஜயநகர பேரரசு உளுந்துரும். கிழக்கு கர்நாடகத்தில் டேஸ் நதியின் கரையில் விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என்று அழைக்கப்படுகிறது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த கேள்வி எதுக்கு எடுத்திருக்கோம், ஹம்பி. இப்போ ஹம்பி, முன்னாடி அது பேர் வேறையா இருந்துச்சு. துங்கபத்ரா நதிக்கதை. ஹம்பியோட பழைய பேர் என்ன, ஹொசப்பட்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர். ரொம்ப நாள் இருக்காது அரவீடு வம்சம். நாடோடி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்து அப்புறம் மொத்தமாக முடிஞ்சிருவாங்க. இதுதான் கடைசி வம்சம். யாரு? திருமலை தேவராயர். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, அரவீடு வம்சத்தார் டேஸில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை சில காலம் நல்ல முறையில் வைத்திருந்தனர். கொஞ்ச நாள் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிருக்கும். அதோட பேர் என்ன, அந்த தலைநகரோட பேர்? வெரி குட். ஆப்ஷன் பி பெனுகொண்டா. சரிங்களா? விஜயநகர அரசு எந்த ஆண்டு முழுமையாக வீழ்ச்சியுற்றது? 1336 தொடங்கின அரசு எப்பையோட முடிஞ்சிருக்கும்? 1600 என்ன வருஷம்? இது 36, இது 46. ஆப்ஷன் பி 1646. சரியா? ஸோ அடுத்து, விஜயநகர பேரரசில் கிராமம் தொடர்பான விடயங்களை என்றழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார். அவரோட பேர் என்ன? இந்த பேர்ல ஒரு அரசியல் தலைவரும் இருந்தார். கவுடா, தேவகவுடான்னு ஒருத்தர் இருந்தார். நம்மளோட எத்தனாவது பிரதமராக இருந்திருக்கிறாரு. ஸோ கர்நாடகத்துக்காரர். சரிங்களா? ஸோ விஜயநகர பேரரசில் கிராமம் தொடர்பான விடயங்களை, கவுடாங்கிறது குடும்ப பேர் தான். சரிங்களா? அப்போருந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து, விஜயநகர பேரரசுகள் டேஸ் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர். ரொம்ப முக்கியம். இந்த தங்க நாணயத்தோட பேர் என்ன? பாக்ஸ் ஐட்டம். ஆப்ஷன் சி வராகன். சரிங்களா? அடுத்து, துளுவ வம்ச அரசரான கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சிருப்பார்? 20 ஆண்டு காலம். விஜயநகர பேரரசிலே வெற்றியான அரசர் யாரு? கிருஷ்ணதேவராயர் தான். துக்ளக் அரசரிடம் பணி செய்து வந்த ஹரிஹரர் புக்கர் ஆகியோரை அப்பணியை கைவிட்டு நாட்டை முஸ்லீம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பார். அவரை பற்றி புராண கதையில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லை அப்படி ஒருத்தர் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அவரோட பேர் என்ன? வெரி குட். ஆப்ஷன் சி வித்யாரண்யர். விஜயநகர அரசு வலுவான அரசாக எத்தனை ஆண்டுகள் கோலோச்சியது? எத்தனை வருஷம் அது வலுவா இருந்திருக்கும்? 180. இல்லை, குழப்பிக்காதீங்க. ஆப்ஷன் சி 200. சரிங்களா? இங்கே பாருங்கள், 1336 1646 வரைக்கும் முழுசாக கிட்டத்தட்ட 200 வருஷம் வந்திருக்கும். சரியா? ஸோ அடுத்து, விஜயநகர அரசர்கள் வராகன் என்று குறிப்பிடப்பட்ட தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டனர். தமிழில் பொன் எனவும் கன்னடத்தில் ஹொன்று என்னும் அழைக்கப்பட்டது. நாணயத்தில் அரசருடைய பெயர் நகரி அல்லது கன்னட எழுத்து வடிவத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதில் எது சரியான கூற்று? நகரி.
வராகனை பற்றி சொல்லியிருக்காங்க. கரெக்டு. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, தனது அரசை சிறப்பாக ஆட்சி புரிவதற்கென தலைநகரை தேவகிரிக்கு மாற்றியவர். டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றி அதை தௌலதாபாத்துன்னு பேர் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், அங்கேருந்து இங்கே இந்த பக்கம் வந்த உடனே டெல்லிக்கெல்லாம் எதிரிகள் வர ஆரம்பித்தோடனே மறுபடியும் தௌலதாபாத்திலேருந்து தேவகிரிக்கே போயிருப்பார். மாற மாட்டேன்னு சொன்னவங்க கிழவன், பெண்கள், வயசானவங்க, நாய் பூனை கூட விட்டு வச்சிருக்க மாட்டார். இவரை பற்றி முகலாயத்தில் பார்த்துருப்போம். யார்? முகமது பின் துக்ளக். சாரி, அரேபியா இதில் பார்த்துருப்போம், துக்ளக் வம்சத்தில் பார்த்துருப்போம். சரிங்களா? இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து தான் பாமினி தனியாக ஆரம்பிச்சிருப்பார். வடக்கு கர்நாடகாவில் ஜாபர் கான் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்து கொண்டு தன் தலைநகரை தேவகிரியிலிருந்து குல்பவாருக்கு மாற்றிய ஆண்டு. ட்விஸ்ட் இருக்கு இதில். வெரி குட். 1345. ஸோ மாற்றிக்கிட்டு என்ன பண்ணியிருப்பார், அடுத்த வருஷம் 46வது வருஷம் குல்பர்காவில் பாமினி அரசாங்கம்னு ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? ஒரு வருஷம் கழிச்சு. சுதந்திரமான மதுரை சுல்தானியம் உருவான ஆண்டு. சுதந்திரமான மதுரை சுல்தானியம் உருவான ஆண்டு. மதுரை சுல்தானியத்தை அடிச்சுட்டு குமாரகம்பன் என்ன பண்ணியிருப்பார், விஜயநகர பேரரசு அங்கே தோற்றுவிச்சிருப்பார். ஸோ அது எந்த வருஷம் உருவாச்சு? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கூடிய மாதிரி ஒரு வருஷம் 1333. சரியா? ஸோ அடுத்தது, முதலாம் முகமது டேஸ் ஆண்டு வாராங்கல் மீது படையெடுத்து அதனை கைப்பற்றினார். வாராங்கல் 2 இடத்துல வரும். ஸோ இவர் எந்த வருஷம் கைப்பற்றியிருப்பார்? முதலாம் முகமது. ஆயிரத்தி 1363. 1363. சரியா? சிறந்த அரசியல் விவேகியான முகமது கவான் யாருடைய காலத்தில் அமைச்சராக விளங்கினார்? ஆல்ரெடி மேலே இதை பார்த்தோம். இவரால் தான் அந்த அரசே வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு மாதிரி. இவரை கொன்றுப்பார். யாரு? 3ஆம் முகமது. கோல்கொண்டா பகுதியின் உயர்ந்த பகுதி. கோல்கொண்டா கோட்டையின் உயர்ந்த பகுதி. பாலாஹிசார். பாலாஹிசார். கோல்கொண்டா கோட்டையில் கல்லறை இருக்கு. யாரோட கல்லறை? ராஜா கிருஷ்ணதேவ், அவுரங்கசீப், ஷாஜகான், குதுப் ஷாஹி. இவர் கட்டினவர். இவர் அதை கொஞ்ச நாள் கழித்து தன்னோட இது கொண்டு வந்தவர். இவரை பெற்றவர் இவர். ஆனால் அதில் யாரோட கல்லறை இருக்குது? குதுப் ஷாஹி. சரியா? ஸோ அடுத்து, அவுரங்கசீப் கோல்கொண்டா கோட்டையை 8 மாதங்கள் முற்றுகையிட்டு அதன் ஆட்சியாரம் இருந்து கைப்பற்றார். எந்த வருஷம்? அந்த வாயில் காவலர் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அது மூலமாக ஒரு ப்ளூ பிரிண்டை வாங்கி அங்கேருந்து உள்ளே போய் கோல்கொண்டாவை பிடிச்சிருப்பார் அவுரங்கசீப். என்ன வருஷம்? 1687. கோல்கொண்டா வந்து பார்த்திங்கன்னா முகலாயர் இதுலேயும் வரும், மராத்தியிலையும் வரும், விஜயநகர பேரரசுலேயும் வரும். சரியா? கொய்சாலா அரசரிடம் சில காலம் பணி செய்த ஹரியரர், புக்கர் ஆகியோர் தங்களை சுதந்திர அரசர்களாக நிலைநிறுத்தி கொண்டு டேஸுக்கான புதிய அடித்தளத்தை அமைத்தனர். விஜயநகர பேரரசு எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? நிறைய டைம் பார்த்துட்டோம். 1336. அதை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? விஜயநகர பேரரசில் டேஸ் ஆட்சியின் போது தமிழகத்தின் தொண்டை மண்டலத்தின் மீது கவனம் திரும்பியது. யாரோட காலத்தில்? தமிழகத்தோட தொண்டை மண்டலத்தின் இந்த செஞ்சி, வேலூர் இந்த பகுதியெல்லாம் இந்த தமிழகத்தின் தொண்டை மண்டலம் யாரோட காலத்தில்? மதுரை இந்த மாதிரி சைடு. யாரு? முதலாம் புக்கர். முதலாம் புக்கர். சரிங்களா? இளவரசர் கம்பண்ணா, யூஸ்வலாக அவர் என்னன்னு சொல்லுவாங்க? குமார கம்பண்ணா. அவரோட
மதுரா விஜயம் இல்லை. நம்பிக்கைக்குரிய தளபதி யார்? இளவரசர் கம்பண்ணாவின் நம்பிக்கையுரிய தளபதி. வெரி குட். ஆப்ஷன் சி மாரையா. ஆப்ஷன் சி மாரையா. சரிங்களா? குமார கம்பண்ணா மதுரை சுல்தானை கொண்டு மதுரைய சுல்தானிய ஆட்சிக்கு முடிவு கொண்டு வந்திருப்பார். அதான் மதுரா விஜயம். சரிங்களா? அது எந்த வருஷம்? ஆப்ஷன் டி 1370. ஆப்ஷன் டி 1370. சரியா? அடுத்து சங்கம வம்ச அரசர்களுள் மிகச்சிறந்த அரசர். சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு. ஸோ சங்கம வம்ச அரசர்களுள் மிகச்சிறந்த அரசர் யாரு? கொடுத்துருப்பாங்க புக்கில், 11th புக்கில். யாரு? இரண்டாம் தேவராயர். இரண்டாம் தேவராயர். சரிங்களா? அடுத்து இரண்டாம் தேவராயரோட காலத்தில் விஜயநகருக்கு வருகை தந்த பாரசீக நாட்டின் தூதுவர். மொராக்கோ பாரசீக நாட்டு தூதுவர். ரெண்டு எது கேட்டாலும் இவர் தான். சரி, பாரசீக நாட்டு தூதுவர். சாரி மொராக்கோ இல்லை, பாரசீக நாட்டு தூதுவர். மொராக்கோனா இவர் யாரு? அப்துல் ரசாக். பாரசீக நாட்டு தூதுவர். சரிங்களா? கஜபதியர்களிருந்து விஜயநகரை காத்து ஆந்திர கடற்கரை பகுதிகளை மீட்ட சாளுவ நரசிம்மர் எந்த ஆண்டு அரசாட்சியை கைப்பற்றியிருப்பார்? சங்கமத்திலிருந்து சாளுவ வம்சத்துக்கு போயிருப்பார். எந்த ஆண்டு? வெரி குட். 1485. சரிங்களா? அடுத்து டேஸ் என்ற மாபெரும் போர் வீரர் சாளுவ நரசிம்மரின் தளபதியாக திகழ்ந்தார். சாளுவ நரசிம்மரோட தளபதியாக இருந்திருப்பார் இவர். அதுக்கப்புறம் இவர் பையன் வந்து வேறொரு வம்சத்தை இது பண்ணியிருப்பார். அவர் பேர் என்ன? நரசநாயக். நரசநாயக். சரிங்களா? அடுத்து நரசநாயகனின் மூத்த மகனான வீர நரசிம்மர். இவர் தான் என்ன பண்ணுவார்? துளுவ வம்சத்தை தொடங்கி வச்சிருப்பார். இவரோட தம்பி தான் கிருஷ்ணதேவராயர். சங்கம, சாளுவ, துளுவ வம்சத்தோட மிகச்சிறந்த அரசர் கிருஷ்ணதேவராயர். ஸோ இவர் அவரோட அண்ணன் தான் வீர நரசிம்மர். அவர் என்ன வருஷம்? வெரி குட். 1505. சரியா? ஸோ அதற்கப்புறம் மைசூருக்கு அருகே இருந்த கலக மனப்பான்மை கொண்ட ஊமத்தூர் அப்படிங்கிற குறுநில மன்னனை தோற்கடித்து பணியை செய்தவர் யார்? வேற யாரு? கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? அடுத்து கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை நிறுவிய இடம் எது? கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை நிறுவிய இடம் சிம்மாச்சலம். இங்க சிம்மாச்சலம் விசாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? அடுத்து தவறான இணை. சங்க வம்சம், சாலு வம்சம், துறவு வம்சம், அரவிடு வம்சம். இதுல எது ராங்கு? கெஸ் பண்ணியிருப்பீங்க. கடைசியாக எப்போ முடியும்? இது 1646 முடிஞ்சிடும். ஸோ எது தப்பு? அரவிடு வம்சம்தான் தவறானது. சரியா? அடுத்து கிருஷ்ணதேவராயரிடமிருந்து போர்ச்சுகீசியர்கள் டேஸ் என்னும் இடத்தில் ஒரு கோட்டையை கட்டிக்கொள்றதுக்கு உரிமை பெற்றிருப்பாங்க. அந்த இடத்தோட பேர் என்ன? பத்கல். ஆப்ஷன் டி கரெக்ட் தான். ஆப்ஷன் டி பத்கல். சரிங்களா? அடுத்து 70வது கேள்வி. விஜயநகர பேரரசின் நாயக்க முறை பற்றி நூனிஸின் கூற்றை உறுதிப்படுத்தும் நூல்.
நயங்கர அமைப்பு, நாயக்க முறை அமைப்பு அப்படின்னா ஒன்று தான். அதை பற்றி எந்த நூல் சொல்லும்? ஆல்ரெடி இதை நம்ம மேலே பார்த்தோம். அந்த நூலோட பேர் என்ன? எல்லா நூலையும் மேலே பார்த்தோம். அதில் ஆப்ஷன் சி ராய வாசகமு. இது ராய வாசகமு. ஸோ அடுத்த கேள்வி, எந்த இரு பகுதிகளிடையே இருந்த இடைப்படு நாடாக புதுக்கோட்டை இருந்தது? புதுக்கோட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக. புதுக்கோட்டை ராமேஸ்வர் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. சோழ மற்றும் பாண்டிய அரசுக்கு நடுவே. ஆப்ஷன் பி. சரியா? அடுத்த, விஜயநகர அரசு டேஸுக்கும் மேற்பட்ட நாயக்களாக பிரிக்கப்பட்டிருந்ததாக நூனிஸ் அவரோட நூலில் குறிப்பிட்டிருப்பார். அது எத்தனை பகுதியாக பிரிச்சிருப்பாங்க? எத்தனை நாயக்குகளாக விஜயநகர பேரரசு பிரிக்கப்பட்டிருக்கும்? இருநூறு. ஆப்ஷன் ஏ 200. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தக்கான தென்னிந்திய அரசுகள் டேஸ் ஆண்டுகளில் நடைபெற்ற மாலிக் கபூரின் படையெடுப்பினால் ஒன்றன் பின் ஒன்றாக தோற்கடிக்கப்பட்டது. அதாவது மாலிக் கபூர் தென்னிந்திய அரசுகளோட எந்தெந்த ஆண்டுக்கு நடுவில் போர் எடுத்து வந்திருப்பார்? 2 தடவை வந்திருப்பார். வந்துட்டு அளவில்லாத செல்வத்தை கொண்டு போயிட்டு இருந்திருப்பான். புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் பகுதியிலேயே இதான் கொடுத்துருப்பாங்க. 1304, 310. சரிங்களா? ஸோ அடுத்து 74வது கேள்வி, தவறான இணை. அதாவது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நாடு. இதில் எது தவறான இணை? ஆப்ஷன் டி டோமிங்கோ பயஸ். இவர் இத்தாலி இல்லை, போர்ச்சுகீசியர். என்னது? போர்ச்சுகீசியர் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி, எத்தனாம் நூற்றாண்டில் கோல்கொண்டா ஒரு மிகச்சிறந்த வைரச் சந்தையாக திகழ்ந்தது? என்ன வருஷத்துல? என்ன நூற்றாண்டுல? ஆப்ஷன் சி 17. ஆப்ஷன் சி 17ஆம் நூற்றாண்டு. சரியா? அடுத்து 76வது கேள்வி, தம்மிடம் பணி செய்வதற்காகவும் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளில் பயிற்சி அளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர் யார்? யாரு? இரண்டாம் தேவராயர். சரிங்களா? டேஸின் அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டு சென்றது. யாரோட அடக்குமுறை? வெரி குட். ஆப்ஷன் சி முகமது பின் துக்ளக். அடுத்து, விஜயநகர அரசின் தொடக்கத்தில் துங்கபத்ரை நதியின் வடக்கு கரையில் அனகொண்டி அருகே தலைநகர் அமைந்திருந்தது. விரைவில் துங்கபத்ரை ஆற்றின் தென்கரையில் அமைந்திருந்த ஹொய்சாலா நகரமான கொசப்பட்னா என்னும் இடத்திற்கு தலைநகர் மாற்றப்பட்டது. அதை பின்னாடி விஜயநகர்னு மாற்றிருப்பாங்க. ஸோ இதில் எது சரி எது தவறு? ஆப்ஷன் சி இரண்டும் சரி. சரிங்களா? அடுத்து, ஆந்திராவின் கடற்கரை பகுதிகளில் அதிகாரத்திற்கான போட்டி ஒரிசாவை சேர்ந்த
எந்த அரசுக்கும் விஜயநகர அரசுக்கும் இடையே நடைபெற்றது? மேலே ஆல்ரெடி இவரை பற்றி பார்த்தோம். ஒரிசாவை சேர்ந்த சொல்லுங்க. ஆப்ஷன் டி கஜபதி. சரிங்களா. அடுத்து தலைக்கோட்டை போரில் விஜயநகரம் தோல்வியடைந்த பின்னர் அரசர் சதாசிவராயரும் அவருடைய வீரர்களும் எந்த இடத்துக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க? ஆப்ஷன் பி பெனுகொண்டா. ஆப்ஷன் பி பெனுகொண்டா. ராமேஸ்வரம் கோயில் டேஸ் என்பவரின் பாதுகாப்பில் இருந்தது. பாக்ஸ் ஐட்டம். அவரோட பேர் என்ன? இன்ன வரைக்கும் ராமேஸ்வரம் ராம்நாடு பக்கம் இந்த பேர் வரும். புகழ் பெற்ற ஒரு தமிழ் நடிகர் இருக்கார். யார்? விஜய் சேதுபதி. உடையான் சேதுபதி. சேதுபதி அப்படிங்கிறது அந்த வம்ச பேர் தான். சரியா? ஸோ அடுத்து எந்தெந்த இடங்களில் சைவ வைணவ கோயில்களுக்கு கிருஷ்ணதேவராயர் கொடையளித்தார்? எந்தெந்த கோயில்? சைலம், திருப்பதி, காளஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம். கொள்ளையடிக்கிற பணத்தில், வெற்றி கொள்கிற பணத்தில் வந்து நிறைய கோயில்களுக்கு கொடையடிச்சிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி அனைத்து கோயில்களுக்குமே. சரிங்களா. அடுத்து 83வது கேள்வி. சுமூகமான நிர்வாகத்திற்கு டில்லி சுல்தானியர் முறையை பின்பற்றிய பாமன் ஷா தனது ஆட்சி பகுதியை எத்தனை பிரிவுகளாக பிரித்தார்? பீடார், பிரார், பீஜப்பூர், அகமது நகர் 4 பிரிச்சிருப்பார். சரிங்களா. அடுத்து பாமன் ஷா ஆட்சியின் 4 பிரிவுகள் தாராப்ஸ் என அழைக்கப்பட்டது. 4 பகுதிகளும் ஒவ்வொரு ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருப்பாங்க. மாகாண ஆளுநர்கள் மாகாண நிர்வாகம் வரி வசூல் பண்ணுறதுக்கு முழுதான பொறுப்பாளர்கள். பாமன் ஷா தன்னுடைய அரசியல் எதிரிகளை அடக்கி 21 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்தார். எது தவறான கூற்று? வெரி குட். ஆப்ஷன் டி இதுதான் தவறு. ஸோ பாமன் ஷா எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பார்? 11 ஆண்டுகள். 21 இல்லை 11. சரியா? ஸோ அடுத்து 85வது கேள்வி. தவறான கூற்று. முகமது கவான் பற்றி. பீடாரில் நிறுவிய நூலகத்தில் 3000 கையெழுத்து நூல்கள் இருந்தன. கொங்கணம், ஒரிசா, விஜயநகர மன்னர்களுக்கு எதிராக வெற்றிகரமாக போரை நடத்தினார். ஆங்கிலேய வேதிய வல்லுநர்களின் வழிகாட்டலின் அடிப்படையில் வெடிமருந்தை பயன்படுத்தியிருப்பார். பாமினி அரசை நிர்வகிக்க 4 இருந்ததை 8 மாகாணங்களாக பிரிச்சிருப்பார். இது எது தவறு? ஸோ ஆங்கிலேய வேதியியல் வல்லுநர்கள், பாரசீக வேதிய வல்லுநர்கள். சரிங்களா. ஸோ அடுத்து 86வது கேள்வி. பாமினி அரசாட்சியின் போது ஒரிசா ஆட்சியாளர்கள் எந்த ஆண்டு வாராங்கல்லை அதன் கிழக்கிருந்த பகுதிகளை கைப்பற்றினர்? வாராங்கல் 2-3 இடத்துல வரும். ஸோ அதை படித்து வச்சுங்க. ஆப்ஷன் டி 1425. சரியா? அடுத்த கேள்வி 86வது கேள்வி, கடைசி கேள்வி. ஸோ 1 ஹவர் பக்கமாக வந்துடுச்சு. ஸோ பொறுத்துங்க. ஸோ கடைசி கேள்வி எப்பயுமே உங்களுக்கு ஈஸியான கேள்வி தான். 1 2 3 4 5 6. முதலமைச்சர்னா மகாபிரதானி, தலவாய் அப்படின்னா தளபதி, வாசல் அப்படின்னா அரண்மனை பாதுகாவலர், வாசல்லையே நின்றுட்டுருப்பார். ராயசம் அப்படின்னா கணக்கர், பாயசம் வைக்கிறதுல திட்டு கணக்கு எழுதுவார். அடைப்பம் அப்படின்னா தனி உதவி, துடைப்பத்தை வச்சு தனியாக நாமளே துடைச்சிக்கணும் அப்படின்னு அர்த்தம். காரிகர்த்தா செயலில் கண்ணாக இருப்பாங்க, செயல் முகவர். சரிங்களா. ஸோ 1 2 3 4 5. ஸோ முக்கியமான கேள்விகள் எல்லாம் எடுத்திருக்கோம். ஆனால் இன்னுமே இதில் கேள்விகள் நிறைய எடுக்கலாம். சரிங்களா. ஆனால் இந்த 11th புக்கும் 7th புக்கும் தரவா இருங்க. விஜயநகர பேரரசுலேருந்து அப்பப்போ கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த லைவ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? தேங்க்யூ கண்டிப்பாக தேங்க்யூ. ஓகேங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.
பாய் பாய் பாய்.